Hi babes, welcome back to my channel Ramala Shifam Top Form episode 10. லாஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. ஜின்னு அக்கினும் பெட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அக்கின் ஜின்னை பார்த்து சொல்கிறான், நீ உண்மையிலுமே ரொம்ப ஒரு பெரிய ட்ரபிள் மேக்கர் தான்டா. ஸ்டேஜில் அத்தனை பேருக்கு முன்னாடி எப்படிடா என்னை பற்றி அப்படி சொன்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, ஜேடு தான் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணா, அவன் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்திருந்தா நான் இன்னைக்கு என்ன ஆயிருப்பேனோ அப்படின்னு சொல்கிறான். ஜேடு மேலே ரொம்பவே அக்கறை வச்சிருக்கான்ல அப்படின்னு ஜின்னு கேட்க, ஆமாம் எனக்கு ஜேடை ரொம்ப நாளாவே தெரியும் அப்படின்னு அக்கின்னு சொல்கிறான். எனக்கு ஜேடை பார்த்தா பொறாமையா இருக்கு அப்படின்னு ஜின்னு சொல்ல, அதான் இப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்கல அப்படின்ற மாதிரி அக்கின் பக்கத்தில் போய் ரொமான்ஸ் பண்ண ரெண்டு பேரும் ஒன்றா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பெட்டில். அடுத்த சீனில் அக்கின் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜின் வந்து அவன் பக்கத்தில் உட்கார அக்கின் அவன் கிட்ட கேட்குறான், ஆமாம் நான் உனக்கு ரிங்கு வாங்கி கொடுத்தல, அந்த ரிங் எங்கே தொலைச்சிட்டியான்னு கேட்க, இவ்வளோ இம்பார்ட்டண்டான ஐட்டம் யாராச்சும் தொலைப்பாங்களா, இதோ பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் கையில் எடுத்து காட்டுறான். பார்த்தா அதே மாதிரி இன்னொரு ரிங் இருக்குது. இது என்ன அப்படின்னு அக்கின் கேட்க, அந்த இன்னொரு ரிங்கில் வந்து மீ தெசரோ அப்படின்னு ஃப்ரெஞ்சுன்னு நினைக்கிறேன், ஃப்ரெஞ்சில் எழுதியிருக்குது. ஃப்ரெஞ்சா ஸ்பானிஷா தெரியல. உன் கையை காட்டு அப்படின்னு அக்கினோட கையை பிடிச்சி அதை அவன் கையில் போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு, அந்த மீ தெசரா அப்படின்ற வேர்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா அப்படின்னு அர்த்தம் சொல்கிற மாதிரி வரான், ஆனால் சொல்ல மாட்டான். நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னுட்டு அடுத்து அக்கின்னு அந்த ரிங்கை எடுத்து ஜின்னோட கையில் போட்டுட்டு மெதுவாக ஜின்னோட கையில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். அப்போ ஜின் கேட்குறான், அம்மா உனக்கு என்னோட ரிங்கு சைஸ் எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு, என்னை என்ன நினச்சிட்ட, சாதாரணமான ஆள் நினச்சிக்கிட்டியா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை ஒருவேளை நீ அதிலிருந்து அளவு எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கேட்க, டேய் ச்சே நீ சரியான பேர்வட்ரா, அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அக்கின்னு சொல்ல, நீ என்ன தப்பாக நினச்சிக்கிட்ட, நான் என்னோட கால் ரிங் இருக்குல்ல அந்த சைஸ்லேருந்து எடுத்துக்கிட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ அக்கினோட ஃபோனுக்கு கால் வருது. அவன் சந்தோஷமாக அட்டன் பண்ணி ஹாப்பியாக பேச போகிறான். அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. ஃபோனை வச்சுட்டு ஜின்னுக்கிட்ட பாட்டி அப்படின்னு சொல்கிறான். அவங்க பாட்டிக்கு ஏதோ பிரச்சனை போல். அதோட அந்த சீன் கட் ஆகிடுது. உடனே அக்கினும் ஜின்னும் கிளம்பி அவங்க பாட்டியை பார்க்க போகிறாங்க. அவங்க உள்ளே என்ட்ராகும்போதே பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அது அக்கினோட அப்பா அம்மா நினைக்கிறேன், பட் கன்ஃபார்மாக தெரியல. அவங்களோட பாட்டி ரொம்ப சீரியஸாக படுத்திருக்காங்க, கண்ணை கூட முழிக்க மாட்டாங்க. அக்கின் அங்கே வந்ததுமே அவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து விலகிடுறாங்க. அக்கினுக்கு கொஞ்சம் தனியாக டைம் கொடுக்குறாங்க அவங்க பாட்டிக்கிட்ட பேசுறதுக்கு. அக்கின் அவன் பாட்டிக்காக லெட்டர் எழுதியிருந்தால அந்த லெட்டரை எடுத்து அவனே படித்து காட்டுறான். சாரி பாட்டி, நான் இத்தனை நாள் அவங்கக்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து மறைஞ்சு போயிட்டேன். என் லைஃப்பில் நிறைய விஷயம் நடந்துடுச்சு. இத்தனை நாளாக நான் ஃபஸ்ட்டில் இருந்தேன், ஆனால் இப்போ என்னோடய லைஃப் நிறையவே சேஞ்ச் ஆகிடுச்சு. என் மேலே லவ் வச்சுருக்கேன், என் மேலே பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களே நிறைய பேர் என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவனோட ஃபேன் அவனை ஸ்டாக் பண்ணான்ல, அதை பற்றி சொல்கிறான். அப்போது இத்தனை நாள் இவனோட லைஃப்பில் நடந்தது, இவன் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து செகண்ட் பொசிஷன் வந்தது, இவனுடைய ஒர்க் லைஃபு, அதை பற்றியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் ஜின்னை பற்றியும் சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு எனக்கு இது என்னன்னு தெரியல, இந்த ஃபீலிங்கை நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு மறுத்துட்டு இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, இந்த ஃபீலிங்கும் லைஃப்பில் இருக்கும், இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு ஜின்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டது, அவன் மேலே லவ் வச்சுருக்கிறது, இப்போ அவன் இல்லாமல் இவன் இருக்க முடியாது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. கடைசியாக நான் உங்களை பார்க்க வரும்போது ஜின்னை என் கூட கூட்டிகிட்டு வரேன், இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்த மரத்தில் நிறைய பூ பூக்கும்ல அப்படின்னு எழுதியிருக்கோம். அதை படிக்கும்போதே அக்கின் கழுக வருது. அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, பாட்டி உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு முடிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அந்த லேடி இருக்காங்கள்ல, அவங்க அக்கினோட அம்மாவான்னு கன்ஃபார்மாக தெரில, அவங்க வந்து ஜின்னுக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இது வந்து பாட்டி அக்கின்க்கு எழுதின லெட்டர் அம்மா, இதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு சொல்ல அவனை கொண்டு போய் அக்கின் கிட்ட கொடுக்குறான். ஆனால் அக்கின்னு, இல்லை இப்போ இந்த லெட்டர் நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறான். அன்றைக்கி நைட்டு ரெண்டு பேரும் ஒன்றா அக்கினுடைய பழைய ரூமில் படுத்துட்டு மேலே அந்த வாலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நிறைய ஸ்டார்ஸ் ஒட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு ஜின் கேட்குறான், உனக்கு ஸ்டார்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அதுக்கு அக்கின் ஆமான்னு சொல்கிறான். உனக்கு தெரியுமா, நான் சின்னதாக இருக்கும்போது என் கனவில் எனக்கு பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்படியா அப்படின்னு ஜின் ஆச்சரியமாக கேட்கும். ஆமாம், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு ஸ்டார் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே என் பாட்டி என்னுடைய ஃபுல் ரூமையும் ஸ்டாராலேயே டெக்கரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போதே அவனுக்கு அழுக வருது. ஏன்னா அவனோட பாட்டினா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும், அவன் பாட்டியும் அவன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்துருக்காங்க. அப்புறம் பாட்டி இவனுக்காக ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறான். அப்போ ஜின் அவன் பக்கத்தில் வந்து அவன் கையை பிடிச்சிக்கிறான்.
நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ எப்போ ரெடின்னு ஃபீல் பண்ணுறியோ அப்போ இந்த லெட்டரை நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்தே படிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கினும் சரின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியே 2 பேரும் தூங்கிடுறாங்க போல. திடீர்னு பாதி ராத்திரியில் அக்கின் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறான். பார்த்தா வெளியில் ஒரே வெளிச்சமாக இருக்குது. அவன் வெளியில் எந்திரிச்சு அந்த வெளிச்சத்துக்கிட்ட போகிறான். அப்போ தூரத்தில் அவன் சொன்னால அந்த மரத்தில் நிறைய பூ பூக்கும்னு, அந்த மரத்துக்கு கீழே அவனோட பாட்டி உட்காந்துருக்காங்க. இவன் கூட ஜின்னும் கூட நடந்து வர மாதிரி இருக்குது. போய் அவன் பாட்டி பக்கத்தில் உட்காரான். பாட்டி அவனை வா வந்து உட்கார அப்படின்னு ஜின்னையும் அவன் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க. அவங்களுக்காக பாட்டி டீ ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டீயை ஊற்றி அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அக்கினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். பாட்டி அக்கினை பற்றி கேட்குறாங்க. இதுதான் ஜின்னா, நீ என்கிட்ட மீட் பண்ணுறது கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னியே அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின் ஆமான்னு தலையாட்டுறான். பாட்டி கேட்குறாங்க, இப்போ நீ சந்தோஷமா இருக்கியா அக்கின் அப்படின்னு. ஜின்னு பக்கத்துலேருந்து அக்கினோட கையை பிடிச்சிட்டு, அவன் சந்தோஷமா இருக்கான், அதுவும் எப்பெல்லாம் என் கூட இருக்கானோ அப்போ ரொம்பவே சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, பாட்டியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல பாட்டி, உங்களுக்கு என் பேர்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு கேட்க, பாட்டி ஆமான்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட் டைம் ட்ராமா செட்டில் தானே மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொல்கிறான். நான் ஃபஸ்ட்டு அவனை செட்டில் பார்க்கும்போது அக்கின் என்னையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தானா, நான் கூட அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்றத உத்து உத்து பார்த்துருக்கான் அப்படின்னுட்டு ஜின் சிரிக்கிறான். அது மட்டும் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவன் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ணும்போது நான் எப்படி ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் எனக்கு ரேங்க் எல்லாம் போட்டு வச்சுருந்துருக்கான் தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்படி அப்படின்னு பாட்டி ஆச்சரியப்பட, உடனே அக்கின்னு சொல்கிறான், பாட்டி உனக்கு இவனை பற்றி தெரியாது, இவன் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆக்ட் பண்ணுவான் தெரியுமா, அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு இருப்பான், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு அக்கின்னு சொல்ல, ஜின் நீ ரொம்ப பாவம்தான், இவன்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க அப்படின்னு பாட்டி சொல்ல, ஜின்னு சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரி நடிக்கிறான். அப்போ பாட்டி சொல்கிறாங்க, பரவாயில்ல அக்கின், உன்னோட டேஸ்ட் நல்லா தான் இருக்குது அப்படின்னுட்டு, நீங்கள் 2 பேரும் இதே மாதிரி எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், நீ அக்கின் நல்லா பத்திரமா பார்த்துக்கும், அக்கின் நீயும் நல்ல ஒரு பெரிய ஆக்டராக இன்னும் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீ வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அக்கின் கழுகையாக வருது. அப்போ அக்கின் பாட்டியோட கையை பிடிச்சிட்டு, பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை பார்க்க வரலல்ல அப்படின்னு அழுவேன். அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, பரவாயில்ல விடு, எல்லாருக்குமே ஒரே மாதிரி டைம் தான் இருக்கும், அதில் நீ உன்னோட டைமை உன்னோட ஒர்க்கில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான், ஏன்னா மற்றவங்களோட நீ வந்து தனியாக ஷைன் ஆகணுன்றது எப்பயுமே என்னோட ஆசை, நீ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆக்ட் பண்ணணும், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும், அது உன்னோட ஆசை மட்டும் கிடையாது, என்னுடைய ஆசையும் தான் அப்படின்னு சொல்ல அக்கின் அழுதுகிட்டு இருக்கான். அப்போ பாட்டி அவனை பக்கத்தில் வர சொல்லி அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஸோ மச், அழாத அப்படின்னு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அக்கின் இன்னும் அதிகமாக தான் அழுகுறான். அப்போ பாட்டி ஜின்னை பார்த்து, நீ இங்கே வா, எனக்கு ஒரு ஹக் கொடு அப்படின்னு சொல்ல, ஜின்னு பக்கத்துலேருந்து பாட்டியை ஹக் பண்ணிக்கிறோம். பாட்டி 2 பேரையுமே பார்த்து ஐ லவ் யூ ஸோ மச், 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், இதே மாதிரி எப்பயுமே லவ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் கனவுலேருந்து அக்கின் முழிக்கிறான். பார்த்தா ஜின் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கான். ஜின் இவன் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணதை பார்த்துட்டு ஏதாச்சும் கெட்ட கனவாக இருக்கும்னு நினச்சிட்டான் போல. என்னாச்சு, ஏதாச்சும் கெட்ட கனவா அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின் அழுகிற மாதிரி, இல்லை ரொம்பவே ஒரு அழகான கனவு கண்டேன் அப்படின்னு சொல்ல, ஜின்னும் சந்தோஷமாக சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில் அக்கின் அங்கேருந்து எங்கேயோ கிளம்பி வெளியில் போகிறான். அப்போ அவனுடைய அம்மா அவனை கூப்பிட்டு, பாட்டியோட மெமரியில் அப்போ கண்டிப்பாக வந்துடு அப்படின்னு சொல்ல, இவன் சரின்னு சொல்கிறான். அப்படின்னா பாட்டி சீரியஸாக இல்லை போல், பாட்டி இறந்துட்டு இருக்காங்க, இறந்து போனவங்கள தான் இவங்க 2 பேரை பார்க்க வந்திருக்காங்க போல். அப்போ ஜின் கேட்குறான், சரி இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு, நீ அங்கே போனதுக்கப்புறம் உனக்கே தெரியும் வா அப்படின்னு அக்கின் அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான். அக்கின் கேட்குறான், பாட்டியோட ரூமில் ஒரு தியேட்டர் போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு, அதை பார்த்தியான்னு கேட்க, பார்த்தனே, அதில் ரோஸ் அண்ட் டியர் எழுதியிருந்துச்சு, அந்த ட்ராமா தானே அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்கிறான். அந்த ட்ராமா பாட்டி அவங்களே எழுதி அவங்களே ப்ளே பண்ணது, அந்த ட்ராமாவை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபஸ்ட் டைமு ஒரு ஆக்டர் ஆகணுன்ற ஆசை வந்துச்சு அப்படின்னு சொல்ல, அதை கேட்டதுமே ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியா, அப்படின்னா நான் அந்த ட்ராமாவை பார்க்கணுமே, அது ஆன்லைனில் இருக்கா, இல்லை நீ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை ஜின், அது வந்து நான் சின்ன வயசாக இருக்கும்போது பண்ணது, அதுவும் பாட்டி அவங்களே எழுதி அவங்களே ப்ளே பண்ணதால், அந்த காலத்துலலாம் பெருசாக கேமராலாம் இருக்காது, ஸோ யாரும் எனக்கு தெரிஞ்சது யாரும் ரெக்கார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அச்சோ அப்படியா, சே அந்த ப்ளேவை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேனேன்னு ஜின்னு சொல்கிறான். அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஜின்னு கேட்க,
ஆமாம். எனக்கு சின்ன வயசா இருக்கும்போதே அந்த ட்ராமால நடிக்கணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனா, அப்ப நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தால ஆக்ட் பண்ண முடியல. இப்ப நான் ஒரு ஆக்டர் ஆயிட்டேன். ஆனா, பாட்டியால என் கூட சேர்ந்து ஆக்ட் பண்ண முடியல. பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றான். இப்படியே அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து வர, அங்க ஒரு பில்டிங் மாதிரி இருக்கு. அந்த பில்டிங் பக்கத்துல வராங்க. அக்கின் அவன் கைய பிடிச்சு கூப்பிட்டு வந்து, "நான் உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரணும்னு சொன்னேன்ல, அது இந்த இடம்டா" அப்படின்னு அந்த கதை ஓப்பன் பண்றான். பார்த்தா அது ஏதோ ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்குது. ஆனா ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல. ஏன்னா எல்லா ஃபர்னிச்சருமே மூடி மூடி வச்சிருக்குது. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, பாட்டி ஒரு ட்ராமா அவங்களே எழுதி அவங்களே ப்ளே பண்ணாங்கன்னு. அந்த ட்ராமாவை இங்கே தான் ஸ்டேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, ஜீன் அந்த இடத்த ஆச்சரியமா பார்க்குறான். ஆனால் இந்த மாதிரி ஒரு இடத்துல இப்படி ஒரு ட்ராமா ஸ்டேஜை ரொம்ப நாள் நடத்த முடியல. ஸோ இந்த எக்கானமி அவங்களுக்கு சரியாக படலை. அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்த அவங்க க்ளோஸ் பண்ண வேண்டி வந்துடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவங்க பாட்டி அங்கே ட்ராமா ஆக்ட் பண்ணது, அதை சின்ன அக்கின் உட்காந்து பார்த்தது, அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் அக்கின் சொல்கிறான், உனக்கு தெரியுமா நேற்று எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு சொன்னல. அந்த கனவுல நான் பாட்டியை பார்த்தேன். அந்த கனவுல நீ என் கூட வந்த. அந்த கனவு ரொம்பவே அழகா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஜின்னு சந்தோஷமா சிரிக்கிறான். ஆனா என்னை மன்னிச்சிடு ஜின், பாட்டி உயிரோடு இருக்கும்போது என்னால் உன்னை கூப்பிட்டு வந்து பாட்டிக்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்ல, சே அதுக்காக எதுக்கு இப்போ நீ ஃபீல் பண்ணுற, பரவாயில்ல விடுன்னு சொல்கிறேன் ஜின். நீ இல்லாமே நான் பாட்டியை வந்து தனியாக சீக்ரெட்டாக பார்த்தேன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பாட்டி இவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதினால அந்த லெட்டர் எடுத்து காட்டுறான். ஆக்சுவலாக அந்த லெட்டர் வந்து பாட்டி அக்கின்க்கு மட்டும் தனியாக எழுதலை. அக்கின் ஜின் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது படிக்க சொல்லி தான் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்துட்டு இப்போ நான் ரெடின்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டு 2 பேரும் ஒன்றா உட்காந்து அந்த லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லெட்டருக்கு மேலே எழுதியிருக்குது, நீங்கள் 2 பேரும் எப்போ ஒன்றா இருக்கீங்களோ அப்போ தான் இந்த லெட்டரை ஓப்பன் பண்ணணும்னு. லெட்டர் ஓப்பன் பண்ணதுமே, நீ ஜின்னை கூப்பிட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நானும் ஒரு நல்ல டைமுக்கு நீ கூட்டிகிட்டு வருவேன்னு நினச்சேன். நான் அதுக்காக வெயிட் பண்ணணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்கிட்ட அவ்வளோ டைம் இல்லை. சாரி, நான் இப்போ வேற ஒரு ஜேர்னியில் போக வேண்டியிருக்கு. ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ஜேர்னி வந்து இனிமேல் என்னோட வாழ்க்கை இந்த ஜேர்னியில் தான் இருக்கும். இது எனக்கு வந்து ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான ஜேர்னியாக இருக்க போகுது. ஆனால் அகில், நீ கவலைப்படாத, என்னை இனிமேல் உன்னால் பார்க்க முடியாதுன்னு. நீ உன்னோட டைமை நல்லா எடுத்துக்கும். உன் லைஃப்பை நீ ரொம்ப சந்தோஷமாக வாழும். நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படி இரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் ஒரு பெரிய ஆக்டராக நீ ஆகணும். நீ என்னென்ன ஆசைப்படுறியோ அதெல்லாம் உன் லைஃப்பில் உனக்காக கிடைக்கணும். இது நான் உனக்காக எழுதின லாஸ்ட் லெட்டர்னு நினைக்காத. இது ஜஸ்ட் நான் வெக்கேஷனுக்கு போகிறேன் அப்போ நான் உனக்காக எழுத ஒரு லெட்டர் தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நான் உன்னை மீட் பண்ணுவேன். அப்போ நம்ம பேசிக்கலாம் அப்படின்னுட்டு ஜின்னுக்காகவும் எழுதியிருக்காங்க. ஜின், நீயும் அக்கினும் சந்தோஷமா இருக்கணும். நீங்கள் 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணி இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். அக்கீனை நீ நல்லா பார்த்துக்குவேன்னு நான் நினைக்கிறேன். அவன் எப்பெல்லாம் அப்செட்டாக இருக்கானோ அவன் கேக் சாப்பிடுவான், ஒரு ஃபுல் கேக்கு சாப்பிடுவான். அது உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவன் அந்த கேக்கை சாப்பிடும்போது முடிஞ்சால் அவனை ஸ்டாப் பண்ணு, இல்லைன்னா நீ அவன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடு. அக்கீனும் என்ன மாதிரி தான் எல்லாரும் முன்னாடியே ரொம்ப ஸ்ட்ராங் மாதிரி நடிப்பான். ஸோ நீ தான் அவன் பக்கத்தில் இருந்து அவனை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை படிக்க படிக்க அக்கின் கழுகையாக வருது. அப்புறம் என்னோட புக் ஷெல்ஃபில் மேலே உனக்காக நான் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், அது என்னுடைய கிஃப்ட்டு, அதை நீ மறக்காமல் எடுத்துக்கோ அப்படின்னு அந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோட ஃபியூனரல் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாலாம் பண்ணாதீங்க. நமக்கு பிடிச்சவங்க, நமக்கு நெருக்கமானவங்களை மட்டும் கூப்பிட்டு சிம்பிளாக பண்ணி முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க. அப்படியே அந்த லெட்டரை படிக்க படிக்க இங்கே பேக்ரவுண்டில் அவங்களோட ஃபியூனரல் நடந்துக்கிட்டு இருக்குது. கடைசியாக அவங்களோட அந்த பாக்ஸை தட்டி அக்கின்னு சொல்கிறான், பாட்டி பத்திரமா போயிட்டு வாங்க, சேஃப் ட்ராவல் அப்படின்னு சொல்கிறான். அந்த லெட்டர் இன்னும் முடியல. கடைசியில் அந்த பாட்டி எழுதியிருக்காங்க, நான் இந்த உலகத்தில் ரொம்ப நாள் இருந்துட்டேன். ஆனால் இந்த உலகத்துக்காக நான் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டான விஷயத்த விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு அது நீ தான் அகின். நான் உன்னை சின்ன வயசுலேருந்து நீ வளர்றத உன் கூடவே இருந்து நான் பார்த்துருந்துருக்கேன். நீ இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஆக்டராக ஆகணும். நீ என்னை எப்பெல்லாம் மிஸ் பண்ணுறியோ அப்போ உன்னை நீயே நல்லா கட்டியாக ஹக் பண்ணிக்கோ. உன்னை நீ ஃபஸ்ட்டு லவ் பண்ணு. என்னுடைய ஸ்கிரிப்ட் எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். அதுலேயும் என்னுடைய அந்த ஸ்பெஷலான ப்ளே உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே நான் அந்த ஸ்கிரிப்டில் உனக்காக வச்சுருக்கேன். அதெல்லாம் உனக்காகத்தான். ஆனால் இந்த உலகத்தில் நான் ஸ்பெஷலான ஒன்றை விட்டுட்டு போகிறேன்னா அது நீ தான்.
இந்த உலகத்திலே வச்சு எனக்கான ரொம்ப ஸ்பெஷல் நீ தான் அப்படின்னு அந்த லெட்டரை முடிச்சிருக்காங்க. அந்த லெட்டரை பார்த்து அக்கின் அழுதுகிட்டு இருக்கான். ஜின் அவனை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்னதான் இருந்தாலும் அக்கின் பெரிய ஆக்டர் இல்லை, அவனோட பாட்டி இறந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுமே மீடியாலாம் அங்கே வராங்க. அவங்க அவனுக்கு கொஷின் பண்ண அவன் சொல்கிறான், எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாருக்குமே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. அடுத்து நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, நான் என்னோட பாட்டிக்காக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது என்னது அப்படின்னு கேட்க, அது ஒரு ஸ்டேஜ் ப்ளே அப்படின்னு சொல்ல ஜேடு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். அவனும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அங்கே சிக்மா ப்ரொடக்ஷனோட சிஓ வராரு. அதான் ஜின்னோடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கும்ல சிக்மா, அவர் தான் அங்கே வராரு. அவர் அங்கே பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாருமே சீக்கிரமாக அவரை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவர் கூடயே ஜின்னுடைய மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க ஜின்னுக்கிட்ட வந்து, ஜின் உன்னை பார்த்து இத்தனை நாள் ஆச்சு, நாங்கள் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தோம், எதுக்கு எடுக்கலை அப்படின்னு கேட்க ஜின் எதுவும் பதில் சொல்ல மாட்டான். உன்னோட ஒர்க்கெல்லாம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு தெரியுமா, கிளைண்ட் எல்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்க, நீ எப்போ தான் வரப்போகிற அப்படின்ற மாதிரி கேட்க, ஒர்க்கை பற்றி பேசுகிறதுக்கான டைம் இது இல்லை அப்படின்னு ஜின் சொல்கிறான். அப்போ அந்த இருக்கார்ல, அவர் ஸ்ட்ரைட்டாக அக்கின் கிட்ட தான் போகிறாரு. அக்கின் போய் பாட்டிக்கிட்ட ஒரு கேண்டில் பார்த்து வச்சுட்டு ஒரு ஊதுபத்தி எடுத்து அவர் கையில் கொடுக்க அவரும் அதை கையில் வச்சுட்டு ப்ரே பண்ணுறாரு. அப்போ ஜின் பக்கத்தில் வந்து அந்த சிஇஓ கிட்ட, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு இவங்களை தெரியாதா, இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை நாளாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, இந்த நேரத்தில் நான் வந்து அவங்களுக்காக ரெஸ்பெக்ட் பண்ணுறது என்னோட கடமை அப்படின்ட்டு எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அந்த செரிமனி முடிஞ்சிருச்சு போல். அக்கினோட மேனேஜர்ஸ் எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. அக்கினோட மேனேஜர் சின்னு அவன் கையில் ஒரு பேக் கொடுக்குறாரு. இதில் எல்லாமே இருக்குது அப்படின்னுட்டு ஜின் கிட்ட அக்கினை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கினும் ஜின்னும் அங்கேருந்து எங்கேயோ கிளம்பி போகிற மாதிரி இருக்குது. எங்கே போகிறாங்க எதுவும் தெரியல. இந்த சீன் எதுவுமே ஆனிமேல வராது. இதெல்லாம் இவங்களே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லாரும் அங்கேருந்து போயிட ஜேட் மட்டும் தனியாக நின்று என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அடுத்த சீனில் அக்கின் வீட்டுக்கு வந்துட்டான் போல. பாட்டி சொல்லியிருந்தாங்கள்ல அந்த புக் ஷெல்ஃபு கீழே ஸ்கிரிப்ட் இருக்குன்னு. அந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஸ்கிரிப்ட் இருக்குது. அதில் அக்கினுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளவர் அண்ட் டியர் பாட்டியை அவங்களே எழுதி அவங்களே நடித்தாங்கன்னு சொன்னாங்கள்ல, அந்த ஸ்கிரிப்ட் இருக்குது. அதை பார்த்ததுமே அக்கின் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். அப்போ ஜேட் அங்கே வர அக்கின் கையில் அந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிறத பார்க்குறான். ஜேடு அக்கினை பார்த்துட்டு, நீ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே இந்த ப்ளேக்காகத்தான் அப்படின்னு சொன்னல, நான் கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட அப்படி தான், எனக்கு இந்த ப்ளே ரொம்ப பிடிக்கும், நானும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கு காரணமே இந்த ப்ளே தான் அப்படின்னு சொல்ல அப்போ அக்கின்னு சொல்கிறான், நான் இந்த ப்ளேவை பேஸ் பண்ணி ஒரு மூவி பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா அப்படின்னு அக்கின் சந்தோஷமாக கேட்க அதுக்கு ஜேடு பண்ணலாம், நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அக்கின் ரொம்ப சந்தோஷமாயிடுறான். அப்போ ஜின் அக்கினை கூப்பிட அக்கின் அங்கேருந்து போகிறான். உடனே ஜேடு யாருக்கோ கால் பண்ணி மரியாவுடைய ஒர்க், மரியான்றது அக்கினோடைய பாட்டி தான், மரியாவோட ஒர்க்ஸ்க்கான காப்பிரைட்டை வாங்க சொல்கிறான். அதே டைமு சிக்மாவோட சிஓ வந்திருந்தார்ல, அவர் ரிட்டர்ன் கம்பெனிக்கு போயிட்டார் போல். அவர் உட்காந்து அக்கின் கொடுத்தால அந்த இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து அவன் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறான், அது அவனோட பாட்டிக்காக டெடிகேட் பண்ண போகிறான். அப்புறம் வந்து அது ஒரு ஸ்டேஜ் ப்ளே அப்படின்னு சொன்னால அதெல்லாம் வச்சு அவரே வந்து அஸ்யூம் பண்ணிடுறாரு அவன் அடுத்து அந்த ஃப்ளவர் அண்ட் டியர் தான் பண்ண போகிறான்னு. ஸோ உடனே இவர் யாருக்கோ கால் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்கான ரைட்ஸை வாங்க சொல்கிறாரு. பணத்துக்கு அளவே கிடையாது, எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடு, இந்த ரைட்ஸ் கண்டிப்பாக எனக்கு வேணும், வேறு யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா சிக்மா ஆல்ரெடி வாங்கிட்டாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் அக்கினோட லேப்டாப்பில் அவனோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ரொம்பவே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஜீன் அங்கே வந்து, என்னாச்சு உன் நெத்தியை இப்படி சுருக்கி வச்சிருக்கியே அப்படின்னு கிண்டலாக கேட்க பதில் சொல்லாமல் அக்கினோட வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கியே அப்படின்னு கேட்க, ஆமாம், நான் ஒரு சீன் எழுதணும்னு ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் அதை எழுதவே முடியல, எனக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா, நீ சன் கேரக்டர் ப்ளே பண்ணு, நான் கிராண்ட்மா கேரக்டர் ப்ளே பண்ணுறேன், என்ன ஓகேவா அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னுட்டு 2 பேரும் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜீனோட டைலாக், ஃபார் எவர்னு ஏதாச்சும் இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு அக்கின்னு சொல்கிறான். ஆனால் நீங்கள் சொல்கிற பதில்லையே அது இல்லைன்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு அவன் சொல்ல, அதான் தெரியுதில்ல அப்புறம் எதுக்கு கேட்குற அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல, ஆனால் நீங்கள் எப்பயுமே என் கூட இருப்பீங்களா பாட்டி ஃபார் எவர் அப்படின்னு கேட்க, இதுதான் அந்த சீனோட டைலாக்ஸ். அது அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜின் இவ்வளோ நல்லா டைலாக் பேசுகிறத பார்த்து அக்கின்க்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா, நாளாக நீ ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுறிய, இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட இடத்துக்கு வந்துடுவ போலையே அப்படின்னு கிண்டலாக கேட்க அதுக்கு ஜின் சிரிச்சுக்கிட்டே, சேச்சா அந்த மாதிரிலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ ஜின்னோட ஃபோனுக்கு கால் வருது. அவன் வந்து கால் அட்டன் பண்ண அவனோட மேனேஜர்ஸ் தான் மில்டி ஒருத்தவங்க கால் பண்ணியிருக்காங்க. சொல்லு மில்டி அப்படின்னு சொல்ல, நீ எங்கே இருக்க, உன்னோட ஒர்க்கெல்லாம் இருக்குதே ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு திட்டுறாங்க. நான் தான் சொல்லியிருந்தேன்ல எனக்கு இப்போ கொஞ்சம் பிரேக் வேணும் அப்படின்னு ஜின்னு சொல்ல, ஜின் நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா, ஒரு நாள் எங்கள் எல்லாரோட வேலையும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாத ஆக்டராக இருந்தல்ல, அந்த ஆக்டர் கிடையாது. இப்போ இண்டஸ்ட்ரியில் நீ தான் நம்பர் 1 இருக்க, அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி நான் நாளைக்கே கிளம்பி வரேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறோம். அப்புறம் ஃபோனை வச்சுட்டு போய் அக்கின் கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி போய் பேசுகிறான். ஜின்னுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது எதுவுமே அவன் அக்கின் கிட்ட சொல்ல மாட்டான். அடுத்த நாளே அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ எல்லாம் காரில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அக்கின்னு அந்த மரத்தை பார்க்குறான். அந்த மரத்துல இருந்து ஒரு ஜாஸ்மின் ஃப்ளவர் கீழே விழுது. அதை எடுத்து அவன் கையில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு பாட்டி இவங்கிட்ட பேசுகிற மாதிரி கேட்குது. பாட்டி சொல்கிறாங்க, பாட்டி முடிக்காமல் விட்டுட்டு போன வேலையை அக்கின் முடிச்சிடுவான் அப்படின்னு சொல்ல, அதை எடுத்துட்டு அக்கின் அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறான். நைட்டுக்குள்ளே அவங்க அவங்களுடைய ஊருக்கு வந்துடுறாங்க. வீட்டு கீழே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. ஜின் சொல்கிறான், அதான் வீடு வந்துருச்சுல உள்ளே போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின் சொல்கிறான், எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது, சீன் ரெடி பண்ணணும், ஸ்கிரிப்ட் எழுதணும், அதுக்கெல்லாம் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக பண்ணுறேன், ஆனால் உன்னோட அசிஸ்டண்ட்க்கு நீ கொஞ்சமாச்சும் லவ் கொடுக்கணும்ல, எதுவுமே கொடுக்க மாட்டியே அப்படின்னு கேட்க, டேய் எனக்கு இப்போ வேலை தாண்டா முக்கியம் அப்படின்னு சொல்ல வரான். அதுக்குள்ளே ஜின் அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் நோட் எடுத்து காட்ட, அதை சந்தோஷமாக வாங்கிட்டு ஜின்னு கணத்தில் ஒரு முத்தம் கொடுக்குறான். 1000 ரூபாய் கொடுத்த பையன் என்ன வேணால் பண்ணுவான் போல. அக்கின் சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல என்னை எப்படி மடக்கணும்னு சொல்லி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அக்கினுக்கு கால் வருது. அக்கின் அட்டன் பண்ணி பேச ஜேடு தான் கால் பண்ணியிருக்கான். ஜேடு ஏதோ ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்ல அக்கினுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அடுத்த சீனி அவங்க எல்லாருமே ஜேடை பார்க்க போகிறாங்க. அங்கே நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸில் சிக்மா ப்ரொடக்ஷன் வந்து அக்கினுடைய பாட்டியோடைய ஒர்க்கான ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அக்கினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஜேடு சொல்கிறான், இது ரொம்ப ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேலை. ஏன்னா அக்கினுடைய பாட்டி அவங்க, அந்த லெகசியை அக்கின் தானே தொடரணும், அது எதுக்கு இவங்க வாங்கியிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிக்கிட்டே இருக்க ஜின் கேட்குறான், இதை திரும்ப நம்ம வாங்குறதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட ஏதாச்சும் பேரம் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஜேட் சொல்கிறான், இல்லை எனக்கு தெரிஞ்சு நம்ம அவங்க காலில் விழுந்தாலும் அவங்க அதை திரும்ப கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கின் சொல்கிறான், நான் அவன் காலில் விழுறதுக்கு கூட தயார் அப்படின்னு சொல்ல, இதோட இந்த எபிசோடு முடியுது. இதில் எதுவுமே ஆனிமேல நான் பார்த்ததில்ல, புதுசாக இருக்குது. ஒருவேளை இதை வச்சு தான் செகண்ட் சீசன் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினச்சேன் ஆனிமேல வந்து அதோடைய கண்டினியூஷன் வந்து ஒரு மூவியாக வந்திருக்கும், அவங்க ஸ்பெயினுக்கு போகிற மாதிரி. அதுதான் செகண்ட் சீசனில் வரும்னு நினச்சேன். பட் இதை தான் கண்டினியூ பண்ண போகிறாங்க போல். சரி, இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்து நடக்க போதும் தெரிஞ்சுக்க மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.